அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி. நம் கடந்த கடந்த வீடியோவிலேயே 2 ஓசைகளை பார்த்தோம். இந்த பன், பர்ன் அப்படிங்கிறத வாசிச்சிருப்போம். சரியா? அ என்ற ஓசை, அப்படிங்கிற ஓசை. சரியா? அதுக்கு இப்போ நம்பர் 1ன்னு போட்டு பன் இந்த வார்த்தை. அந்த 2 ஸ்லாஷ் இருக்குது பாருங்க. இந்த சாய்வு கோடுகளுக்கு நடுவில் இந்த ஒரு சிம்பல் கொடுத்துருக்கோம். இது என்ன? இதை பார்த்த உடனே என்ன புரிஞ்சுக்கணும்? இது அப்படிங்கிற இந்த சத்தம். சரியா? இது உங்களுக்கு சில டிக்ஷனரியில் இருக்கும். தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கு இல்லையா? ஆங்கிலத்துக்கு ஆங்கிலத்திலேயே அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி போன்றவற்றில் இந்த மாதிரி சிம்பல் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் பக்கத்தில். இப்போ இந்த சாய்வு கோடுகளுக்குள்ளே வந்துட்டாலே அது உச்சரிப்பு எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். சரியா? நமக்கு ஆங்கிலத்தில் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எழுத்துக்கள் Z வரைக்கும் எழுத்துக்கள் இருக்குது. அது தவிர சில உச்சரிப்பு எழுத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா தப்பு இல்லாமல் ரொம்ப அழகாக ஆங்கிலத்தை வாசிக்க முடியும். சரியா? அப்போ நீங்கள் மற்றவர்களை விட ஆங்கில உச்சரிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். அதற்காக தான் இந்த சிம்பல் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய சிம்பல் படிக்கன்னா கஷ்டம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சிம்பல் என்னது? அ அப்படிங்கிறது. இது இங்கே இந்த வார்த்தைக்கு வந்திருக்குது. சரியா? இந்த சிம்பல் உள்ள வார்த்தைக்கு உதாரணம் பன். ஓகேவா? இந்த அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு. நம்ம தமிழில் நிதானமாக அப்படின்னுவோம். இது அ அப்படின்ட்டு. அடுத்தது இந்த 2ன்னு போட்டு இந்த வார்த்தை பேர்ன். இதில் உள்ள உச்சரிப்பு உயிரோசை என்ன அப்படின்னா அப்படிங்கிற உச்சரிப்பு. அதுக்கு இந்த சிம்பல் ஒரு 3 மாதிரி போட்டு 2 புள்ளி. இது 3 கிடையாது. இதெல்லாம் சேர்த்து என்ன சிம்பல்? நமக்கு அது அப்படிங்கிற ஒரு ஓசையை குறிக்கிறது. சரியா? இந்த சவுண்டு உள்ள இந்த அப்படிங்கிற சவுண்டு உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அதில் ஆர் என்ற எழுத்து இருக்குது. சரியா? ஆங்கிலத்தில் ஆர் என்ற எழுத்து இருக்குது பாருங்கள். அது எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நான் வாசிக்க நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். இது ஃபர். சரியா? இதை ஃபர்ன்னு வாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இது ஃபர், ஹர், பர், சர், பேர்டு, பேர்ன், ஏர்ன், ஃபேம். சரியா? இங்கே ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆர் என்ற உச்சரிப்பே இல்லையே அப்படின்ட்டு. அது அப்படியே கலந்துருது, மற்ற எழுத்துக்களோட கலந்து அது அப்படிங்கிற இந்த உச்சரிப்பாக மாறிடுது. அதனால் அந்த ஆர் உச்சரிக்க தேவையில்லை. அடுத்தது இந்த 2வது ரோ. ஃபோன், கேர்ள், ஹர்ட். சரியா? இது தெளிவாக தெரியுதா? HURT. இது ஹர்ட். டேர்ம், turn, verb, word, work, worm, birth. சரியா? BIRTH. burst, chur, curse, dirty, early, earth. சரியா? EARTH. first, learn, mercy, nurse, occur, pearl, shirt, skirt, third, urban, world, burden, church, circle. இப்பொழுது அடுத்த பக்கம். இப்பொழுது இந்த பக்கம் இது போவதற்கு முன்பதாக எப்படி நாம் படிக்கணும்னு ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறேன்.
ஒருவேளை எனக்கு மைண்ட் வந்து பல காரியங்களை யோசிச்சுட்டு இருக்குது. என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல. இந்த படிக்கிறதுக்கு கவனம் செலுத்த முடியல. கவனச்சிதறல் அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு என்ன சுலபமான வழி? இது ஸ்கூல் பாடமா, பள்ளிக்கூட பாடமா இருந்தாலும் சரி, காலேஜ் பாடமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாரி படிப்பா இருந்தாலும் சரி. நீங்கள் அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து, அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஒரே சத்தம் போடுற இடம், அல்லது ஒரு புகை மூட்டமா இருக்கிற இடம், ரொம்ப வெப்பமா இருக்கிற இடம், 4 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இடத்தை தவிர்த்து விட்டு, கொஞ்சம் அமைதியான இடத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் இந்த பக்கத்துக்கு வரேன். வார்த்தைகளை வாசிக்கிறேன். நீங்களும் திருப்பி சொல்லுங்க. சர்க்கிட், இன்சர்ட், மர்டர், person, return, thirst, turkey, urgent, virgin, worthy, certain, kernel. சரியா? இந்த வார்த்தையில் ஆரே இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த உச்சரிப்பு. இது கலோனல் அப்படின்லாம் படிக்கிறாங்க, அது தப்பு. இது கர்னல், அதுதான் கரெக்டு. சரியா? சொல்லுங்க. கர்னல். கன்வெர்ட். இதில் கான்வெர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உண்டு. சரியா? இதே ஸ்பெல்லிங் தான் அதுக்கு. கர்டன், herself, journey, purpose, service, surface. சரியா? இது சர்ஃபேஸ் இல்லை, சர்ஃபிஸ். சரியா? சர்ஃபிஸ். சர்ஜரி, thirsty, version, worship, eternal. சரியா? இது ஆரம்பத்தில் ஈயில் இருந்தாலும் அதை ஈ அப்படின்ற உச்சரிப்பு தான் சொல்கிறோம். சரியா? ஐ வந்தால் தானே ஈ சொல்லணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இது இட்டர்னல். அடுத்தது இன்டர்னல், பர்சனல், பர்ச்சேஸ். சரியா? ரிசர்ச், certainly, emergency, furniture, university. Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இது ஒரு முக்கியமான பாடம், ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி. இந்த பாடத்தில் தமிழ் வார்த்தைகளை, தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் மாத்திரம் இல்லை, அடுத்து வருகிற சில வீடியோக்கள்லையும் அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கூட முன்பு உள்ள வீடியோக்களில் நான் அதை பற்றி கொடுத்துருக்கிறேன், பெரிய அட்டவணையாக கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இந்த மாதிரி விதிமுறைகளை இந்த தமிழ் எழுத்துக்கு இந்த ஆங்கில எழுத்துன்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க, ஆனால் பல நேரங்களில் மாறுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சந்தேகத்துக்கான விடையை நான் இந்த பாடத்தினுடைய இறுதியில் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும், அதை விளக்கி சொல்லணும்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாடத்தை துவக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார்கள். அதனால் முதலாவது பாடத்தை ஆரம்பிச்சிடுறேன். இப்போ இந்த அ என்ற தமிழ் எழுத்து ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஆ என்ற நெடில் எழுத்து, அதாவது நீண்ட ஓசை உள்ளது, அதுவும் ஏ என்ற எழுத்தால் தான் குறிக்கப்படுகிறது. ஈ என்ற எழுத்து, அது ஐ என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது. ஈ என்ற எழுத்து 2 ஈயாலே குறிக்கப்படுகிறது. அடுத்தது உ என்ற ஓசை, அது யூ என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது. ஊ என்ற ஓசை 2 ஓவாலே குறிக்கப்படுகிறது. அடுத்து ஏ, அது ஈ என்ற எழுத்தாலே குறிக்கப்படுகிறது. அடுத்தது ஏ என்ற தமிழ் எழுத்து, அது ஏ அல்லது சில நேரங்களில் ஈ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது.
ஐ என்ற தமிழ் எழுத்து ஏஐ ஆலே குறிக்கப்படுகிறது. சில இடங்கள்ல அப்படியே ஐயே பயன்படுத்துகிறாங்க. ஏ இல்லாமல் வெறும் ஐ பயன்படுத்துகிறாங்க. ஓ என்ற எழுத்து ஆங்கிலத்தில் ஓவால் குறிக்கப்படுகிறது. ஓ என்ற நீண்ட ஓசை, அதாவது நெடில் ஓசை, அதுவும் ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அவு இது மாதிரி ஏயு என்ற ஆங்கில எழுத்து வருகிறது. சில சந்தர்ப்பங்களில் ஏவி கூட பயன்படுத்துகிறாங்க. இந்த ஓடபிள்யூ பயன்படுத்தலாம். அக்கு என்ற எழுத்து ஏகே ஹெச் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இப்போ நான் என்னென்ன வார்த்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது, என்ன விஷயத்தை சொல்லித்தரேன், அதை முதலாவது நம்ம கற்றுக்கொள்வோம். இப்போ இங்கே இந்த அ என்ற எழுத்தை முதலாவது பார்ப்போம். அது வரக்கூடிய வார்த்தை, அதாவது உயிரெழுத்துக்களை முதலாவது பார்த்துடுறோம். அது வரக்கூடிய வார்த்தை அரசன். அதில் அ வந்திருக்குது பாருங்கள். அப்போ ஆங்கிலத்தில் அது இப்படியாக எழுதப்படுகிறது, ARASAN. சரியா? இப்போ அரசன் சோப்புன்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஆக்கு ஏ வந்துருச்சா? அடுத்தது அன்பு. அந்த அன்பு என்ற வார்த்தை அது தமிழ் பெயர் தான். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ANBU. அப்போ இந்த ஆக்கு ஏ என்ற எழுத்து வந்துருச்சு. அடுத்தது ஆசை தம்பி. ஓகேவா? ஆசை தம்பி. இதில் நிறைய எழுத்தாக இருக்குது, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இந்த ஆன்றதை மட்டும் பாருங்கள். அதுக்கு என்ன எழுத்து இங்கே கொடுத்துருக்கேன்? இங்கே ஏ பயன்படுகிறது. நீங்கள் அப்படிப்பட்ட பேர் உள்ளவங்களை பாருங்கள், அவங்க இங்கிலீஷில் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. சரியா? நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலும், இன்டர்நெட்டில் தேடி பார்த்தாலும் கம்பெனி பெயர்கள்லாம் இந்த மாதிரி வந்திருக்கும். ஆசை தம்பி அண்ட் கம்பெனின்னு இருக்கும். அப்போ இந்த ஸ்பெல்லிங் போடுவாங்க. அடுத்தது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பெயர் ஆர்யா. அது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்படுகிறது? ARYA. அப்போ மற்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த முதல்ல இந்த உயிரெழுத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த ஆக்கு இங்கே ஏ கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆசை தம்பியில் உள்ள ஆக்கும் இங்கே ஏ கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இளமாறன் அப்படிங்கிற பேர் சில பேர் கேட்டிருப்பீங்க. இந்த ஈக்கு என்ன பயன்படுத்தப்படுகிறது? இங்கே ஈ தான் பயன்படுத்தப்படுகிறது, ஆங்கிலத்தில் ஈ. சரியா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இளங்கோ. இந்த இளங்கோல ஈக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது. சரியா? பெரும்பாலும் இதுதான் பயன்படுத்தப்படுகிறது. சில பேர் ஐக்கு பதிலாக ஈயும் போடுவாங்க. சரியா? 2 விதமான பெயர்களையும் நான் பார்த்துருக்குறேன். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒருத்தருக்கு சின்ன வயசில் என்ன பேர் வைக்கிறாங்களோ, என்ன ஸ்பெல்லிங் சர்டிஃபிகேட்டில் போடுறாங்களோ, அதுவே கண்டினியூ ஆகும். சரியா? அடுத்தது இன்பராஜ். இந்த ஈக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இங்கே இசையரசி. ஆங்கிலத்தில் இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. சரியா? ISAIARASI. சரியா? இசையரசி. அப்போ இதில் ஈக்கு ஐ பயன்படுத்தப்படுகிறது. சார், இதெல்லாம் எங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மில் வேணும் அப்படின்னு சொன்னால் சில வீடியோக்கள் போட்ட பிறகு நாங்கள் அதை பிடிஎஃபாக போடுவோம். ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் ஒரு 14 வீடியோ, இது 19வது வீடியோ, 14 வீடியோ வரைக்கும் உள்ளது பிடிஎஃபாக போட்டுட்டோம். அது ஒரு வீடியோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு அதை பற்றி தகவல் கொடுத்துருக்குறோம். சரி, அடுத்தது இங்கே ஈஸ்வரன். இந்த ஈன்ற எழுத்து வரிசையாக பார்த்துட்டு வரோம் பாருங்கள். ஈன்ற எழுத்து அது உள்ள பேர் ஈஸ்வரன். அந்த ஈ எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? இந்த ஈயால் தான் குறிக்கப்படுகிறது. இங்கே 2 ஈ கொடுத்துருக்குறோம். ஆனால் தமிழ் பெயர்களை எழுதும்போது நம்ம ஒரு ஈ தான் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலும். சரி, அடுத்தது இங்கே பாருங்க, இது உலகநாதன். சரியா? நிறைய ஸ்பெல்லிங் இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பின்னால், இதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ இந்த உ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் யூ பயன்படுகிறது. அடுத்தது உத்தமன். இந்த ஊக்கு இங்கே யூ தான் பயன்படுகிறது. சரியா? அடுத்தது அது மாதிரி ஊர்வசி. இந்த ஊக்கும் யூ தான் பயன்படுது. சரியா? நீங்கள் பாருங்கள், அவங்க பேர், அந்த பேர் உள்ளவங்கள்லாம் அவங்களுடைய நோட் புக்கில் இப்படி தான் பேர் எழுதியிருப்பாங்க. சரி, அடுத்தது ஆனால் இங்கே ஊட்டி அப்படிங்கிற ஊரினுடைய பெயர் 2 ஓவால் குறிக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே விதிமுறைப்படி பார்த்துருக்கோம். ஊ என்ற எழுத்துக்கு 2 ஓ பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்கே ஒரே ஒரு யூ பயன்படுகிறது. இந்த இடத்துல இந்த ஊரை குறிப்பிடும்போது 2 ஓ பயன்படுகிறது. சரியா?
அடுத்தது எழில். சரியா? எழில் எப்படி குறிப்பிடப்படுகிறது? இங்கே ஏ என்ற எழுத்து ஈ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் நான் அப்புறம் பார்க்கலாம். அந்த அழியெலாம் அப்புறம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்தது இங்கே எத்திராஜ், அதில் ஏ என்ற எழுத்து இருக்குது. சரியா? வரிசையாக உயிரெழுத்தை பார்த்துட்ருக்கோம். அ ஆ இ உ வந்துருச்சு, ஏ வந்துருச்சு, இங்கேயும் ஏ தான். இதுலேயும் இந்த ஏ என்ற தமிழ் எழுத்து ஈ என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்தது ஏழுமலை, இது நெடில் எழுத்து இல்லையா, நீண்ட எழுத்து. ஆனால் அதற்கும் இதே ஈ தான் பயன்படுகிறது. ஓகேவா? அது மாதிரி ஏகாம்பரம், இந்த ஏக்கு ஆங்கிலத்தில் உள்ள ஈ பயன்படுகிறது. சரியா? அடுத்தது இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஸ்வரி வேலன். ஐசரி வேலன். சரியா? இந்த ஐக்கு ஆங்கிலத்தில் ஐ பயன்படுகிறது. சரியா? சில நேரங்களில் ஏ ஒய் போடுவாங்க. ஐஸ்வர்யான்ற பேரில் அந்த ஐ வந்திருக்கு, அதுக்கு ஏ ஒய்யும் போடுவாங்க அல்லது ஐயும் போடுவாங்க சில பேர். ஓகே. அடுத்தது இந்த ஐயப்பன். ஐயப்பன்ற பேர், அந்த ஐ முதல் எழுத்து ஐ. சரியா? அப்போ ஐ என்ற ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. சில பேருடைய பெயரை பார்க்கும்போது ஏஐ அப்படின்னும் ஏ ஒய்ன்னு வரும். சாரி. அப்போ நீங்கள் வேணால் ஒன்று பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், இன்டர்நெட் எடுத்து அந்த சர்ச் இருக்கு இல்லையா, கூகுள் சர்ச்சில் இந்த பேரை அடித்து பாருங்கள். அந்த மாதிரி பேர் உள்ள கம்பெனியெல்லாம் வரும். சரியா? அடுத்தது இதை அடித்து பாருங்கள், அது மாதிரியும் வரும். ஏன்னா சில பேர் இப்படி பேரை அவங்க ஸ்பெல்லிங்கை போட்டிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து அப்படி எழுதியிருப்பாங்க. சில பேர் இப்படி எழுதிட்டுருப்பாங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னா, இந்த ஐயப்பன்றது நம்ம தமிழ்நாட்டு பேர். சரியா? அது ஆங்கிலேயர்களுக்கு தெரியாத பேர். அதனால நம்ம தமிழில் தான் எழுதப்பட்டது. இப்போ நம்ம ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பிக்கும்போது அதே மாதிரி உச்சரிப்புள்ள எழுத்துக்களை தேடி இவர்கள் எழுதும்போது சில பேர் இது கரெக்டுன்னு வச்சுக்கிட்டாங்க, இது சில பேர் இது கரெக்டுன்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே ஒண்டிப்புதூர். சரியா? இது இப்படி ஒரு ஊர் இருக்குது, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த ஒண்டிப்புதூர், அதில் ஓ என்ற தமிழ் எழுத்து ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி ஓட்டேரி, சென்னையிலே இருக்குது ஓட்டேரி. இதில் ஓ என்ற தமிழ், அதாவது நெடில் எழுத்து இங்கே ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அது மாதிரி ஓடைப்பட்டி, அந்த ஓவும் இங்கே ஓவால் தான் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது ஔவையார். இந்த ஔவையார் இங்கே ஏவி என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இந்த வைன்றது இது விஏஐ அப்படி வரும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன், அந்த எழுத்து கூட்டல்களையும் சொல்கிறேன். க முதல் எழுத்து க, இந்த வரிசையில் ககர வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேஏ என்ற ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படுகிறது. கா, அதுவும் கேஏ தான். கி, கேஐ. கீ, கேஇஇ, இந்த எழுத்துக்களை பயன்படுத்தலாம். கு என்பது கேயு. சரியா? இதே மாதிரி தான் எப்பயுமே வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் பல வார்த்தைகளில் சி என்ற எழுத்தும் இந்த மாதிரி இந்த க, கி, கு அந்த உச்சரிப்புகளை கொடுப்பது உண்டு. குறிப்பாக ஆங்கில வார்த்தைகளை அப்படி கொடுப்பது உண்டு. அவற்றை குறித்த பயிற்சிகளும் அடுத்து வருகிற வீடியோக்களில் இருக்கும். வார்த்தைகளையும் தனித்தனியாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதனால நீங்கள் கவலைப்படாமல் இதை கற்றுக்கோங்க. இப்போ அடுத்தது கு. சரியா? கேஓஓ. கு அப்படிங்கிறதுக்கு கேயு, கு அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு கேஓஓ. அடுத்து கே, கேஇ. கே, அதற்கும் கேஇ தான். இங்கே பார்த்தீங்கன்னா க, கா ரெண்டுத்துக்கும் அதே கேஏ தான் பயன்படுத்தியிருக்கோம். கே, கே ரெண்டுத்துக்கும் இதே கேஇ தான் பயன்படுத்தியிருக்கிறோம். சரியா? பெயர்களில் அப்படி தான் நம்ம பயன்படுத்தி வருகிறோம். இதை நீங்கள் கற்றுக்கோங்க, பின்னால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். சரியா? எல்லாமே ஒரே நாளில் நம்ம புரிஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த எழுத்து கை, இதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் கேஏஐ. கோ, கேஓ, அதற்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் கேஓ. கோ, அதற்கும் ஒரு ஓ தான். சரியா? கேஓ. இப்போ ஒரு வேளை இன்னொரு ஓ போட்டிங்கன்னா அது என்னவாயிடும், கூ அப்படிங்கன்னு மாறிடும். ஓகே. அடுத்தது கவ்.
சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கேஏயு பயன்படுத்துகிறாங்க, சில சந்தர்ப்பங்களில் கேஓடபிள்யூ பயன்படுத்துகிறாங்க. பெயர்களை எழுதும்போது, தமிழ் பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அது ஒருத்தரும் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சரியா? அடுத்து இக்கு என்ற எழுத்து கே என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது, அல்லது சிகே என்றும் குறிக்கப்படுகிறது. சிகேன்னு இருந்தாலும் அதை இக்குன்னு தான் படிக்கணும், கேன்னு இருந்தாலும் இக்குன்னு தான் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது பெயர்களை பார்க்கலாம். இந்த க என்ற எழுத்து எங்கே வருதுன்னா கண்ணகி அப்படிங்கிற பெயரில் வருது. இங்கே பாருங்கள், க இதில் இருக்கிற மாதிரியே கேஏ இருக்குதா, KANNAGI. அடுத்து காவேரி, இங்கே பாருங்க, கா கேஏ தானே இருக்குது, இங்கே KAVERI. சில கம்பெனி நேம் காவேரின்னு போட்டு இருக்கும், காவேரி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்பெல்லிங் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது இலக்கியா. சரியா? இதில் இந்த இக்குன்றது ஒன்று வருது, இங்கே பாருங்கள், இக்குக்கு வந்து கே தானே வருது, அந்த கே இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது கீ பாருங்கள், கேஐ போட்டிருக்கோமா, அதனால அந்த கேக்கு அடுத்து மறுபடியும் ஒரு கேஐ போட்டிருக்கோம். கரெக்டாக இந்த எழுத்துக்கள் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது கீதா. இது வந்து நம்ம கீதா அப்படின்னு சொல்கிறதில்ல, கீதா, அந்த ஜி உச்சரிப்பு அதிகமாக இருக்கனால ஜியை தான் போடுறாங்க. சரியா? அடுத்தது அந்த ஆமாம், இந்த இங்கே கீன்றதுக்கு கேஇஇ கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே ஜிஇஇ போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா இது கீதா இல்லை, கீதா. ஓகேவா? அடுத்தது கீர்த்தி. இங்கே பாருங்கள், இந்த கீக்கு அந்த கேஇஇ அப்படியே பயன்படுத்தியிருக்கோம். சரியா? கீர்த்தி, கேஇஇ, அப்புறம் RTHI. அடுத்து குமார், ரொம்ப எளிமையான பேர். இதில் இங்கே பாருங்கள், குமார் கேயு இருக்கா, இங்கே அந்த கேயு பயன்படுத்தியிருக்கோமா, குமார். ஓகேவா? அடுத்தது கூத்தபிரான், கூன்ற அந்த எழுத்து வந்திருக்குது, உயிர்மை எழுத்து வந்திருக்குது. கூக்கு என்ன, KOO. என்ன பயன்படுத்தியிருக்கோம், KOO. சரியா? THAPIRAN, கூத்தபிரான். சரியா? அடுத்த கென்னடி, கே பாருங்க, கேஇயா, இங்கே அதே கேஇ பயன்படுத்தியிருக்கோம், கென்னடி. ஓகேவா? அடுத்த பக்கத்துக்கு நம்ம போகலாம். இப்போ முக்கியமாக இந்த உச்சரிப்பை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அடுத்து உள்ள வார்த்தைகள் கேசவன், கேஇ அதுதான் பயன்படுத்துவோம், அதனால் கேஇ. இது சா வா இன், கேசவன். ஓகேவா? மங்கை. இந்த கைன்றது வந்து KAI அப்படின்னு பார்த்துருக்கோம், ஆனால் வந்து இங்கே ஜி பயன்படுத்தியிருக்கோம். காரணம் என்னென்னா அது மங்கை இல்லை, மங்கை. அந்த க சவுண்டு வருது இல்லையா, ஜி சவுண்டு வருது, அதனால் மங்கை. கொசப்பேட்டை, கோ. சரியா? கோக்கு KO பயன்படுத்தணும், கோ ச பெட். சரியா? பேட்டைன்றதை இங்கிலீஷில் சுருக்கமாக பெட்டுன்னு முடிச்சிடுறாங்க, கோ ச பெட், KOSAPET. அடுத்தது கோட்டீஸ்வரன். இந்த கோ பாருங்கள், KO தான். அது ரெண்டு விதமான ஸ்பெல்லிங்லையும் போடுறாங்க. சில பேர் இந்த மாதிரி பேர் போடுறாங்க, சில பேர் இந்த கோட்டீஸ்வரன்னா 2 இ போட்டு போடுறாங்க. கோ டீஸ். சரியா? TS வந்து டீஸ், இது WA வா, இது RA ரா இன், கோட்டீஸ்வரன். ஓகேவா? ஒரே சின்ன மாற்றம் என்னென்னா இதில் 2 இ இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது கோபால். இந்த கோ இது வந்து KO போடாமல் ஏன் கோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த உச்சரிப்பு கோபால் இல்லை, கோபால், க அப்படின்ற உச்சரிப்பு வரனால கோ அப்படின்றோம், கோபால். கௌரி, அதே மாதிரி அது கவ் அப்படின்னு KOW போடாமல் கவ் GOWன்னு போட்டிருக்கோம், காரணம் அந்த உச்சரிப்பு கவ், கௌரி. அடுத்தது இந்த ஞகர வரிசை பார்க்குறோம், ஞா ஞிங்கி ஞு ஞே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அதிக எழுத்துக்கள் பயன்படுவதே இல்லை, இந்த பெரும்பாலும் இங்கு என்ற எழுத்து பயன்படுகிறது. சரியா? அந்த மற்ற எழுத்துக்கள் நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான் தமிழில். இதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஞா, NGA போடுறோம், என் முன்னால் போட்டுருவோம் ஜிக்கு முன்னாடி, அப்போ இங்குன்ற ஒரு சவுண்டு வருது, அப்புறம் ஏ, ஞா. ஞா அதே NGA தான், ஞி NGI. அடுத்தது ஞீ NGEE, ஞு NGU. அடுத்து ஞூ NGOO. சரியா? ஊ சவுண்டுக்கு 2 ஓ போடுவோம் இல்லையா, அதான். அடுத்து ஞே NGE, ஞே
என்ஜிஇ தான். ஞை என்ஜிஏஐ. ஞோ என்ஜிஓ. ஞோ அதுவும் என்ஜிஓ தான். ஞவ் என்ஜிஏயு. இந்த ஸ்பெல்லிங்கும் வச்சுக்கலாம். என்ஜிஓடபிள்யூ அப்படியும் சில இடங்களில் வருது. அடுத்தது இங்கு அப்படிங்கிறது, அதை நுங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கு நுங்கு பங்கு அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லை, அந்த இங்கு அதுக்கு இன்னும் ஜியும் பயன்படுத்துகிறோம். இந்த பெயரை பார்த்தோன்னா கங்கை, அதில் நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோம், இந்த இங்குக்கு என்ஜி பயன்படுத்தியிருக்கோம். க இங்கு ஐ கங்கை. ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இது ச, இது சில வார்த்தைகளில் ச அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். சில வார்த்தைகளுக்கு ச சிஹெச்ஏ அப்படின்னு எழுதுகிறோம். அது உச்சரிப்பை பொறுத்து. நம்ம தமிழில் பேசும்போதே சில நேரங்களில் ச அப்படிங்கிறோம், சில நேரங்களில் ச அப்படிங்கிறோம். சரியா? சரி அப்படின்னும் போது இந்த ச சொல்கிறோம். சந்திரன்னும் போது இந்த ச அப்படி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இது ச சா சி சி சு சு சே சே சை ஷோ சோ சௌ இச்சு. முதலாவது இந்த ரெண்டுத்துக்குமே எஸ்ஏ அல்லது சிஹெச்ஏ பயன்படுத்துகிறோம். இந்த இதுக்கு எஸ்ஐ பயன்படுத்துகிறோம் அல்லது சிஹெச்ஐ பயன்படுத்துகிறோம். இந்த எழுத்துக்கு இந்த சி அப்படிங்கிறது அல்லது சி அப்படிங்கிறதுக்கு நம்ம எஸ்இஇ, சின்ற உச்சரிப்பு இருந்தால் எஸ்இஇ, ஷீன்ற உச்சரிப்பு இருந்தால் சிஹெச்இஇ பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இந்த தமிழ் எழுத்துக்கு நம்ம எஸ்யூ அல்லது சிஹெச்யூ பயன்படுத்துகிறோம். இந்த எழுத்துக்கு இந்த சு என்ற எழுத்துக்கு அது சு அப்படின்னு வந்தால் இந்த உச்சரிப்பு எஸ்யூஓஓ அல்லது சிஹெச்ஓஓ, சூன்னு வந்தால் இந்த உச்சரிப்பு. அடுத்த எழுத்துக்கு எஸ்ஏ அல்லது சிஹெச்ஏ, அடுத்த எழுத்துக்கும் எஸ்ஏ சிஹெச்ஏ தான். அடுத்தது இதற்கு இந்த சை அல்லது சை, இதற்கு எஸ்ஏஐ அல்லது சிஹெச்ஏஐ. அடுத்தது இந்த சோனா எஸ்ஓ வருது, சோ அப்படின்னு சொன்னால் எஸ்ஹெச்ஓ வருது. அதே மாதிரி சோ அல்லது சோ, அதற்கும் இந்த எழுத்து தமிழ் எழுத்து இருக்குது, ஆங்கிலத்தில் இந்த எழுத்துக்கள். அடுத்து சவ் அல்லது சவ், தமிழ் எழுத்து இது, ஆங்கிலத்தில் இந்த எழுத்துக்களை போடுகிறோம். இதுக்கு ரெண்டு விதமாக வந்துடுது, இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். அல்லது சவ் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமாகவும் போடலாம். இச்சுன்றது சில இடங்களில் எஸ்ன்னு எழுதப்படுகிறது, சிஹெச்னு எழுதப்படுது. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரியலாம் சில பேருக்கு. ஆனால் பாடங்களை தொடர்ந்து கவனித்து கொண்டே இருந்தால் அது சுலபமாகிவிடும். இப்போ இந்த முழு பெயரில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் பார்க்க வேண்டாம். இந்த சேச்சா இந்த வரிசையில் உள்ள அந்த உச்சரிப்புக்கான ஆங்கில எழுத்துக்களை மட்டும் பார்ப்போம். இந்த சகுந்தலா, இது தமிழில் ச வந்திருக்குது, ஆங்கிலத்தில் எஸ்ஏ வந்திருக்குது, இங்கே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி. அடுத்தது சந்திரன், அது ச அப்படின்னு உச்சரிக்கிறனால எஸ்ஏ போடாமல் சிஹெச்ஏ போடுறோம். சாருலதா, சரியா? இதை சாருலதான்னு உச்சரிக்கிறாங்க சில பேர், அதனால ரெண்டு விதமான எழுத்துக்களும் சரிதான். அது அவங்க சர்டிஃபிகேட்டில் முதலாவது என்ன பேர் போட்டிருக்காங்களோ, ஸ்கூலில் என்ன பேர் அந்த ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் வரும். அதனால் சில பேருடைய வார்த்தைக்கான ஸ்பெல்லிங், பெயருக்கான ஸ்பெல்லிங் முதலாவது எஸ்ஏல ஆரம்பிக்குது, சில பேருக்கு சிஹெச்ஏல ஆரம்பிக்குது. அடுத்தது சிவா, அதுக்கு எஸ்ஐவிஏ தான் வரும். அடுத்தது சீதா, அதுக்கு எஸ்டபிள்யூடிஹெச் அப்படி வருது. இந்த சின்றது எதால் எப்படி எழுதுகிறோம் ஆங்கிலத்தில், எஸ்இஇ. சில பேருக்கு எஸ்ஐயும் போடுறாங்க, சரியா? அதுவே சி அப்படிங்கிற உச்சரிப்பை ஓரளவுக்கு தருகிறது. சூர்யா, அது எஸ்யூ, அந்த சூன்றது எஸ்யூ என்ற ஆங்கில எழுத்துக்களை பெறுகிறது. அது மாதிரி செந்தில் அப்படிங்கிறது இந்த சே அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் எஸ்இ வருது. அடுத்தது சேரன், சரியா? சேரன் அப்படின்னு உச்சரிக்கலாம், சேரன்னு உச்சரிக்கலாம். அதனால சிஹெச்இஆர்ஏஎன் அது அதிகமாக பயன்படுத்துகிறோம். சில பேர் எஸ்இஆர்ஏஎன்னும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது சைதாப்பேட்டை, சரியா? சைதாப்பேட்டை சென்னையில் உள்ள ஒரு இடம். அதற்கு இந்த ஸ்பெல்லிங் தான், எப்போதுமே இந்த ஸ்பெல்லிங் தான். ஏன்னா நீங்கள் மேப்லலாம் பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்லலாம் பார்த்தீங்கன்னா இதே தான் போட்டிருப்பாங்க. இந்த சை அப்படிங்கிறதுக்கு எஸ்ஏஐ அந்த ஸ்பெல்லிங் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது நம்ம தொடர்ச்சியாக சை அப்படிங்கிறதுலேருந்து பார்ப்போம். இது சைதாப்பேட்டை ஏற்கனவே பார்த்துட்டோம், அது இந்த பக்கத்துலேயும் வந்துருச்சு. அடுத்தது சொக்கலிங்கம், இதில் சோ அப்படிங்கிறது சிஹெச்ஓ அப்படிங்கிற ஆங்கில எழுத்து அதுக்கு பொருத்தமாக இருக்குது. இந்த சொர்ணான்றதுக்கு இந்த சோ அப்படின்ற எழுத்துக்கு அந்த உச்சரிப்புக்கு எஸ்ஓ பயன்படுத்துகிறோம். சோமு, அந்த சோவுக்கு எஸ்ஓ. சௌமியா,
SOW சில பேர் பயன்படுத்துகிறாங்க. SOU இங்கே கொடுத்துருக்கோம். SOU சில பேர் SOWவும் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இதுதான் பெரும்பாலும் வருது இங்கே கொடுக்கப்பட்டது. அடுத்த வரிசை இந்த ச வரிசைக்கு பிறகு இந்த ஞ வரிசை. இதுக்கு இந்த எழுத்துக்கள் GNA. சில நேரங்களில் ஜே கூட வரும். சரியா, சில வார்த்தைகளில். அது வார்த்தைகள் பார்க்க படிக்க தான் உங்களுக்கு மைண்டில் பதியும். இது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு தான் இந்த பாடமே. இங்கே நான் பார்க்குறேன், படிக்கிறேன் பாருங்கள். ஞ GNA, ஞா அதுவும் GNA தான். ஞி GNI, ஞீ GNEE, ஞு GNU, அடுத்து ஞூ GNOO, அடுத்து ஞே GNE, ஞே GNE தான் அது இருக்கும். அடுத்து ஞை GNAI, ஞோ GNO, ஞோ அதுவும் GNO தான். ஞௌ GNAU, இங்கே பார்த்தீங்கன்னா GNOW அப்படிங்கிற ஸ்பெல்லிங் வருது. அடுத்தது இஞ்சு NJ. ஓகேவா. அடுத்தது இங்கே வார்த்தைகளை பார்க்குறோம். சில வார்த்தைகள் தான் இருக்குது, அதனால் 2 வார்த்தையை நான் கொடுத்துருக்குறேன். இதில் நிறைய எழுத்துக்கள் இருந்தாலும் தமிழ் எழுத்துக்களில் இதில் நமக்கு இந்த ஞாவும் இஞ்சும் தான் பயன்படுது, மீதி எழுத்துக்கள் பயன்படுவதில்லை. அதனால் இங்கே பார்த்துலாம் 2 உதாரணம். ஞானம் அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பெரும்பாலும் எப்படி எழுதப்படுகிறது? இந்த GNA அதில் ஆரம்பிக்குது. ஞான்றதுக்கு GNA பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சுளா எங்கே இஞ்சு வருது இல்லையா, இது NJ. இந்த எழுத்துக்கள் பயன்படுகிறது. அடுத்தது நம்ம டட்டா டிடி. சரியா, காஞா சா ஞா, அடுத்தது டா தானே, அந்த டகர வரிசை பார்க்குறோம். இது நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ட DA அல்லது TA, டா அதுவும் DA அல்லது TA, டி DI TI. சரியா, இது டி அப்படின்னு சொன்னால் DI வரும், டி அப்படின்னு சொன்னால் TI. சரியா, அந்த பெயர் எப்படி உச்சரிக்கப்படுகிறது? ட அப்படின்ற மாதிரி உச்சரிக்கப்படுதா, ட அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கப்படுதா, அதுக்கு இந்த மாதிரி வரும், இந்த DA அல்லது TA. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். இந்த டி அப்படிங்கிற எழுத்து தமிழ் எழுத்து வருது, அது DEE வருது அல்லது TEE. அந்த பெயரை நீங்கள் சொல்லி பார்க்கணும். அது எப்படி உச்சரிக்கப்படுகிறது? டி அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறதா, டின்னு உச்சரிக்கப்படுகிறதா? டின்னு உச்சரித்தா நம்ம இதை பயன்படுத்துகிறோம், டி அப்படின்னு உச்சரித்தா இதை பயன்படுத்துகிறோம். ஓகே, டு என்ற எழுத்துக்கு DU மற்றும் TU. அடுத்தது பாருங்கள், டூ என்ற எழுத்துக்கு DOO TOO. நெக்ஸ்ட் பாருங்கள், டே. அதற்கு என்ன எழுத்துக்கள் கூட்டல் பயன்படுகிறது? DE, அடுத்து TE. அதை அடுத்து டே அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கும் DE மற்றும் TE தான் பயன்படுது. டை அதற்கு பயன்படுவது DAI மற்றும் TAI. இங்கே பார்த்தோன்னா டோ அதற்கு நாம் பயன்படுத்துகிறது DO TO. டோ என்பதற்கு DO TO பயன்படுகிறது. டவுன்றதுக்கு DOW TOW. இட்டுன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே டி பயன்படுகிறது, இங்கே அடுத்தது டீயும் பயன்படுகிறது. ஓகே, வார்த்தைகளில் இவற்றை பார்ப்போம். இங்கே பட்டுராஜன், அந்த ட அப்படிங்கிறது இங்கே தான் வருது, 2வது. அந்த இட்டுன்றது இங்கே 2, இந்த ஒரு டி. சரியா, இந்த இட்டு இந்த டி. அடுத்த டூ வருது பாருங்கள், இங்கே பட்டு, அந்த டூ அடுத்த TU. சரியா, அதனால் பட்டுராஜனில் நம்ம 2 டி போடுறோம். அதே மாதிரி கட்டபொம்மன் பாருங்கள், இந்த இட்டுக்கு இந்த புள்ளி எழுத்துக்கு ஒரு டி வருது. அடுத்தது ட அப்படிங்கிற வருது இல்லையா, இந்த எழுத்து உயிர்மை எழுத்து, அதற்கு TA பயன்படுத்துகிறோம். அது மாதிரி அடுத்து நடராஜன், இந்த டக்கு TA, நட்டராஜன் அப்படி தான், அதுதான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லும்போது நடராஜன் அப்படின்னு தான் சொல்கிறோம், ஆனால் அதை நட்டராஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு TA போடுறாங்க. பெரும்பாலும் இதுதான் வருது. அடுத்தது பட்டாளம். பட்டாளம்னு சென்னையில் ஒரு இடம் இருக்குது, அந்த இட்டுக்கு இங்கே டி வருது. டாக்கு இங்கே TA, பட்டாளம், அந்த இட்டா அப்படிங்கிற உச்சரிக்கிறனால. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஆண்டிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, அந்த ஆண்டிப்பட்டி, அந்த டிக்கு என்ன வருது? DI வருது. ஆனால் அடுத்தது இட்டுக்கு இந்த டி வருது, இங்கே வர டிக்கு இங்கே TI வருது.
ஏன்னா ஆண்டி பட்டி இது வேறு வேறு மாதிரி உச்சரிக்கிறோம். இது டீன்னு உச்சரிக்கிறோம், இது டீன்னு உச்சரிக்கிறோம். அதனால தான் இங்கே இந்த டிக்கு டிஐ பயன்படுத்துகிறோம். அடுத்தது பட்டுக்கோட்டை, அந்த டூக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இங்கே இந்த அதுக்கு முன்னாடி ஒரு இட்டு வந்துடுது, அதுக்கு இந்த டி ஒரு டீயும், அடுத்து வர்ற இந்த டூக்கு டியூ பயன்படுகிறது. சரியா? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியாக தான் செஞ்சுருப்பாங்க அதை எழுதும்போது. அடுத்தது கோட்டை, அந்த இட்டு வருது பாருங்கள், அதில் ஒரு டி இங்கே வந்துருச்சு. அடுத்த டை வர்றதுக்கு டிஏஐ. சரியா? மனிதர்களுடைய பெயர்கள், ஆண்களுடைய பெயர்களோ பெண்களுடைய பெயர்களோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மாறி கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஊர்களுடைய பெயர்கள் பெரும்பாலும் ஒரே எழுத்துக்கள் தான் வரும். சரியா? இன்னொன்று, இந்த ஊர்களுடைய பெயர்களை பார்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது நான் சொல்கிறேன். அது காரணம் என்னென்னா, இது ஆங்கிலேயர் காலத்திலே நிறைய ஊருக்கு பெயர்களை ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சில இது உச்சரிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதுன்றனால அவங்களுக்கு சுலபமான ஸ்பெல்லிங்காக மாற்றிருப்பாங்க. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஊர்களுடைய பெயர்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கணும். சரியா? அடுத்தது காட்டூர், இங்கே இட்டுக்கு டி அப்படிங்கிற இந்த ஆங்கில எழுத்து பயன்படுகிறது. டூ அப்படின்னு அடுத்த டூ வருது இல்லையா, அதுக்கு டியூ. அடுத்து டில்லி. சரியா? அது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த டிக்கு டிஇ பயன்படுது, டி அப்படின்றனால. அடுத்து ஓட்டேரி, இந்த இட்டு, ஓட்டேரியில் இட்டு இருக்கு இல்லையா, அது இங்கே டி ஆகிடுது. இங்கே வர டே டிஇ. ஓகேவா? அது மாதிரி புதுக்கோட்டை. சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஊர்களுடைய பெயர்கள் ஆங்கிலேயருடைய உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது புதுக்கோட்டை அப்படின்னு வருது. சரி, இது புதுக்கோட்டை தானே, டிஹெச்யூ தானே வரும், அப்படி தான் நம்ம யோசிப்போம். நானும் அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் அவங்க சுலபமாக இருக்கணும்ன்ட்டு அதை டியூ போட்டாங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, புதுக்கோட்டை அப்படின்னு வருது. சரியா? அடுத்தது பார்ப்போம். இந்த டேக் அடுத்து ந வரிசை. இந்த வரிசையில் ந அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம 2 எண் போடுறதில்ல, ஒரே எண் தான் வருது. அதற்கு காரணமும் பெரும்பாலும் அந்த ஆங்கிலேயர்கள் தான் காரணம். அவர்கள் அவர்களுக்கு வாசிப்பதற்கு வசதியாக அந்த காலத்தில் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதி பழகிட்டாங்க. நாமும் அதை வேறு வழி இல்லாமல் பின்பற்றுகிறோம். சரியா? ஒரு ரோடு எங்கே போட்டிருக்காங்களோ அந்த ரோடு வழியாக தான் நம்ம போக முடியும். சரி, இந்த பாதை நமக்கு கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது அல்லது வளைந்து போகுது, நம்ம நேராக ஒரு பாதையில் நம்ம போகணுன்னா போக முடியாது. சரியா? ஏற்கனவே எங்கே ரோடு போட்டிருக்காங்களோ அதில் தான் போகணும். அதனால் என்ன முறை இருக்குதோ அந்த முறையை நம்ம முதலாவது கற்றுக்கணும். இப்படி தான் இருக்கணுமே, அப்படி தான் இருக்கணுமேன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. மொழிக்கு அப்படி தான். சரியா? நீங்கள் சயின்ஸு, அறிவியலோ இல்லை கணக்கோ நீங்கள் காரண காரியங்கள் சொல்லி அதை அப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க, அது வேறு. சரியா? இது ஒரு மொழி என்பது ஏற்கனவே உள்ள மரபுகளை, இதுக்கு முன்னதாக உள்ள எப்படி மக்கள் பின்பற்றினாங்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டியிருக்கிறது. இங்கே நா, இதுக்கு என்ஏ வருது. நா என்ஏ, நீ என்ஐ, நீ என்இஇ, நு என்யு, நு என்ஓஓ, நே என்இ, நே அதுவும் என்இ தான். நை என்ஏஐ, நோ என்ஓ, நோ என்ஓ தான். நவ் என்ஓடபிள்யூ, இன் அப்படிங்கிறதுக்கு என். இங்கே பெயர் உதாரணங்களை பார்ப்போம். அதுலேயும் அந்த இன்னுன்னு வர எழுத்துக்கள், இன்னு, நா, நீ, அந்த மாதிரி எழுத்துக்களை மாத்திரம் பார்த்துட்டு வாங்க. மீதி எழுத்துக்களை பற்றி கவலைப்படாதீங்க. கண்ணதாசன். சரியா? இங்கே இந்த இன்னுன்றதுக்கு ஒரு எண் வருது, அடுத்த நாக்கு என்ஏ வருது. ஓகேவா? அடுத்து பார்க்கும்போது இந்த இன் 2 சொல்லி அது நம்ம இப்போ பார்க்கல, அதுக்கு ஒரு எண் போட்டோம், அது ஒரு கவலை இல்லை. சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது அண்ணா. சரியா? இங்கே ஒரு இன்னு வருது, ஒரு நா வருது. இந்த இன்னுக்கு ஆங்கிலத்தில் என் என்ற எழுத்தும் நா என்ற எழுத்துக்கு என்ஏவும் பயன்படுகிறது. அதை அடுத்து அங்கையர்கண்ணி. சரியா? இங்கே இன்னு, நீ, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னுக்கு என் வருது, நீக்கு என்ஐ வருது. அடுத்தது ஐயா கண்ணு. இங்கே பாருங்கள், இந்த இன்னுக்கு ஒரு எண் வருது, நூக்கு என்யூ வருது. அடுத்தபடியாக எண்ணூர். இங்கே இன் என்ற எழுத்துக்கு என் வருகிறது. அந்த நூர் அப்படின்னும் போது
இங்கே NO இருக்குதுன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். யூ தானே வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஆருக்கு பிறகு வரும்போது அந்த விதமான ஒரு உச்சரிப்பை அது தருகிறது. அதனால் இந்த எண்ணூர்னு பார்க்கும்போது இப்படி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஊர்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனதில் அதை படித்து ஞாபகம் வைக்கணும்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி மனிதர்களுடைய பெயர்களை பார்க்கும்போது அதை உத்து பார்த்து அதை மனதில் வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. நீங்கள் பல இடங்களுக்கு போவீங்க, பல கடைகள், ஹோட்டல் அதிலெல்லாம் பெயர் போட்டிருப்பாங்க, ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்து மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி. சரியா? இதில் நீங்கள் ஒரு மற்றவர்களை விட ரொம்ப சிறப்பாக இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், இதை கற்றுக்கொண்டவர்களாக இருந்தால், நீங்கள் ஆங்கிலத்தில் எப்பயுமே சிறப்பாக இருக்க முடியும். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு, ஒரு லெட்டர் டைப் பண்ணுறதுக்கும், அல்லது அதை நம்ம வாசிக்கிறதுக்கும் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிற்காலங்களில் புத்தகங்கள் படிப்பதற்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளை தனியாக பின்வரும் பாடங்களை கொடுக்குறோம். அடுத்து இன்னும் ஒரு 2 வீடியோ தாண்டின பிறகு அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுவும் நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். இன்னொன்று, நீங்கள் அர்த்தம் கொடுக்கலையே சார், வார்த்தையினுடைய அர்த்தம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வரிசை உச்சரிப்புக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்க சொல்லக்கூடிய அந்த வரிசையும் போட்டிருக்கிறோம், எங்களுடைய காணொலியிலே இருக்கிறது. அவற்றையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்தது திருவெண்ணை நல்லூர். இங்கே பாருங்கள், ஒரு இன் இருக்குது, ஒரு நை இருக்குது. இந்த இன்னுக்கு சரியான ஆங்கில எழுத்து என்ன? என் தான். நைக்கு என்ன? NAI. ஓகேவா? அடுத்தது இங்கே கூட நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நைக்கு இங்கே NAI வந்திருக்கு, அதே தான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது இங்கே போவோம். 7000 பண்ணை. தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருக்கா, அந்த பண்ணை இன்னு நை. இங்கே இன்னுக்கு ஒரு எண்ணோ, நைக்கு NAIயும் பயன்படுகிறது. ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 22ஆம் வீடியோ. இந்த வீடியோவில் த வரிசை மற்றும் அதை போன்ற மற்ற எழுத்துக்கள், அந்த வரிசைகளை பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த வரிசைக்கு ஆங்கிலத்தில் என்ன எழுத்துக்கள் பயன்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் எவை என்பதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நான் வாசிக்கிறேன். த என்ற எழுத்துக்கு DHA பயன்படுகிறது அல்லது THA பயன்படுகிறது. இந்த தன்னு சொன்னால் THA, தன்னு சொன்னால் DHA. சரியா? த சில நேரங்களில் சில வார்த்தைகளை தன்னு உச்சரிக்கிறோம், இந்த தகர எழுத்தை. சில வார்த்தைகளில் த என்று உச்சரிக்கிறோம், அப்பொழுது இது பயன்படுகிறது. சரி, அப்போ த, தா, தி, தி, து, து, தே, தே, தை, தோ, தோ, தௌ, து. இந்த எழுத்துக்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் முன்னால் டி அல்லது டி வருது, அவ்வளோதான். சரியா? DH அல்லது TH. இப்போ இந்த பெயர்களை நம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நன்றாக புரியும். இது பத்மா அப்படிங்கிறோம், ஆனால் உண்மையில் இது பத்மா அப்படிங்கிறது தான் இது உண்மையான பெயர். ஏனென்று சொன்னால் இது தமிழ் பெயர் கிடையாது, இது வடமொழி, அதாவது சமஸ்கிருத சொல். அதிலிருந்து வந்தது, அது சரியான உச்சரிப்பு பத்மா அப்படின்வாங்க. அதனால PADMA பயன்படுகிறது. சரி, இங்கே நம்ம DHAன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் அந்த H கூட பயன்படுத்துறது இல்லை, இதுதான் பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும். இப்படித்தான் அது எழுதப்படுகிறது. அடுத்தது நந்தன் அப்படிங்கிற பெயர். அது NANDAN பயன்படுகிறது. பெரும்பாலும் DHAவும் பயன்படுத்துகிறார், நந்தன். சரியா? அந்த தக்கு டி அல்லது DH பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது தாமோதரன். சரியா? இதில் நம்ம இந்த த எழுத்துக்களை மட்டும்தான் பார்க்குறோம், த, தா, தி, தி போன்ற எழுத்துக்களை. மற்றதெல்லாம் நம்ம அவ்வளவு கவனமாக பார்க்குறதில்ல. ஏனென்று சொன்னால் மற்ற பாடங்களை படிக்கும்போது அந்த எழுத்துக்கள்லாம் வந்துடும், இந்த ம, ந இதெல்லாம் வந்துடும். சரியா? இப்போ இந்த தாமோதரன் அப்படிங்கிறதுல முதலாவது தா இருக்குது, அதுவும் டி தான் பயன்படுத்துகிறாங்க, TH பயன்படுத்துவதில்லை. சரியா? அதுவும் அந்த ஹெச் கூட பயன்படுத்துவதில்லை, வெறும் டி தான் பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி அடுத்த தக்கும் டி தான் பயன்படுத்துகிறார். ஏன்னா அதுவும் வட சொல் தான். சரியா? தாமோதரன் அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஆங்கிலத்தில் வசதிக்காக டாமோடரன் அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க. சிலர் இந்த மாதிரி DH பயன்படுத்துகிறாள் இங்கே. அடுத்தது செந்தில். செந்தில்ன்ற தீ இருக்குது.
இது டிஹெச் என்று தான் எழுதப்படுகிறது. சரியா? இது தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படுகிற பெயர்ன்றனால அது முறைப்படி அதை தி அப்படிங்கிற உச்சரிப்பில், சரியான உச்சரிப்பில் நம்ம ஆங்கிலத்தில் எழுதுகிறோம். அது டிஹெச் தான். அதே மாதிரி தீரன், அது தமிழ் பெயர் தான். அதனால இந்த தி வந்து டிஹெச் தான். சரியா? தமிழில் இந்த எழுத்தை வந்து எப்பயுமே தா தி அப்படின்னு தான் சொல்கிறோமே வெளியே தா தி அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. அது வடமொழியில் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது இது துரை. இதுவும் என்ன பயன்படுத்துகிறோம்? டியூஆர்ஏஐ தான் பயன்படுத்துகிறோம். இதில் ஹெச் கூட வரதில்லை, டி தான் வருது. அடுத்தது திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் இது வந்து நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஊர். அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிஹெச் தான் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த தூ அப்படிங்கிறதுக்கு இங்கே டி பயன்படுத்துகிறோம். சரியா? ஏன்னா அது செந்தூர் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை வந்து வடமொழியிலேருந்து வந்தது. ஓகே, இந்த வார்த்தையை பாருங்கள், தென்றல். இங்கே இந்த தேக்கு வந்து டிஹெச் பயன்படுகிறது. இந்த ரன்றது கொஞ்சம் அழுத்தி இன்ற அப்படிங்கிறது வந்து அப்படி அழுத்தி உச்சரிக்கிறனால அங்கே என்ன வந்துடுது? டியும் வந்துடுது இங்கே. சரியா? அடுத்தது தேவராஜ். தே அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டிஇ பயன்படுத்துகிறோம். சரியா? அடுத்தது கோதை. அதில் வந்து இங்கே என்ன ஆகிடுது? தை அப்படிங்கிறதுக்கு டிஹெச்ஏஐ பயன்படுகிறது. அடுத்த பக்கத்தை நாம் பார்க்கலாம். இங்கே நகர வரிசை நானா நீனி நூனு. இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். இதுதான், வேறு வராது. என்ஏ, அது மாதிரி நாக்கு என்ஏ, இது என்ஐ, என்இஇ, நீக்கு என்இஇ, நூக்கு என்யூ, என்ஓஓ. அடுத்தது என்ன வருது? என்இ. அதுவும் அடுத்தது நேயும் என்இ தான். நை என்ஏஐ. இது நோ வந்து என்ஓ. இதுவும் என்ஓ தான், நோ. நவ்வுக்கு வந்து வழக்கம் போல் என்ஏயு. சரியா? முன்னால் என் வருது, அவ்வளோதான். இங்கே என்ஓடபிள்யூ. இந்து அப்படிங்கிறதுக்கு சில வார்த்தைகளில் என் வருகிறது, சில வார்த்தைகள் என்டிஹெச் வருகிறது. இப்போது நம்ம வார்த்தைகளுக்கு வருவோம். இதில் ஆனந்தன், அதில் உள்ள இந்து. சரியா? அது என்ன வார்த்தை, எது பயன்படுகிறது? இந்த என் தான் பயன்படுகிறது. அடுத்த தேக்கு தான் இந்த டி. ஓகேவா? அதே மாதிரி நவமணிக்கு இந்த என்ஏ பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்தது நாகராஜ். இந்த நாகராஜ் நாக்கும் என்ஏ தான் பயன்படுகிறது. நிலா என்ஐ பயன்படுகிறது. நீலமேகம், இங்கே நீ அப்படிங்கிறதுக்கு என்இஇ பயன்படுகிறது. அடுத்தது நூர்ஜஹான், இந்த நூக்கு என்ஓஓ பயன்படுகிறது. நெல்லூர், இந்த நேக்கு வந்து பாருங்கள் இங்கே என்இ பயன்படுகிறது. நேரு என்இ, அப்புறம் ஒரு ஹெச் வேற போட்டுறாங்க, அந்த நெஹ்ரு. அதுவும் வட சொல் தான். நெஹ்ரு அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை. அதனால அந்த உச்சரிப்பு நெஹ்ரு அப்படின்னு வரும். அதனால இந்த நே கூட என்இ வருது, கூட ஒரு ஹெச்சும் போட்டுறாங்க. நைனா முகமது, இது ஈஸி தான். சரியா? இந்த நைக்கு என்ஏஐ வருது. ஓகேவா? அடுத்ததுக்கு போகலாம். நம்ம இங்கே பா பா பி பி அந்த வரிசை. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சில வார்த்தைகளில் பான்னு உச்சரிக்கப்படுகிறது, சில வார்த்தையில் பான்னு உச்சரிக்கப்படுகிறது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே அந்த வரிசையை பார்த்துக்கோங்க. இதுவும் வழக்கம் போல் தான் இருக்கும். சரியா? இங்கே பான்னு உச்சரித்தோன்னா அது பி போடணும், பான்னு உச்சரித்தோன்னா பி போடணும். இங்கே வார்த்தைகளை பார்த்துருவோம் நம்ம நேரடியாக. பட்டு, அதில் உள்ள ப வந்து பிஏ தான். ஏன்னா பா அப்படின்னு உச்சரிக்கிறோம், பான்னு உச்சரிக்கிறதுல பட்டு. அடுத்து பாலன். பாலன் வந்து பான்னு உச்சரிக்கிறதுனால பிஏ வருது. அடுத்து பானு, அதுக்கும் பிஏ தான். பிந்து பிஐ. பீட்டர், பீட்டர்ன்றது கொஞ்சம் அழுத்தி பா அப்படின்னு உச்சரிக்கிறோம், பி அப்படின்னு. அதனால பிஇ பயன்படுத்துகிறோம், பீட்டர். புவனா, மறுபடியும் பி வந்துடுது, பியு. ஓகேவா? பூபதி, சரியா? பூபதி இல்லை, பூபதி. அதனால் இந்த பூக்கு வந்து என்ன வருது? பிஓஓ வருது. அடுத்தது இந்த பாக்கு வந்து பி வருது. சரியா? அங்கே பி போடுறதில்ல. நெக்ஸ்ட்டு பெரியசாமி, பேன்றதுக்கு பிஇ வருது. அடுத்தது இந்த சபேசன், அதில் இந்த பே என்ற உச்சரிப்பு இருக்குது. அது இங்கே இங்கிலீஷ் எழுத்தில் பார்ப்போம், பிஇயா வருது ஆங்கில எழுத்தில். அடுத்தது இந்த பைன்ற உச்சரிப்பு, கனக சபையில் பைன்ற உச்சரிப்பு. அது பார்த்தோன்னா ஆங்கிலத்தில் என்னவா வருது? பிஏஐ.
அதை அடுத்து பாருங்கள் இங்கே என்ன வருது, பொன்மணி. போ அப்படிங்கிறது பிஓவாக இங்கே வருகிறது. அடுத்தது போத்திராஜ், இங்கே போன்றது என்னவா வருது, பிஓவாக வருது. அடுத்து இந்த அப்பு, சரியா, இங்கே பூ, இந்த இப்பு வந்து பியா மாறிடுது, பூ வந்து பியூவாக வருது. ஓகேவா? அடுத்த எழுத்தை நம்ம பார்ப்போம். இப்போ மா என்ற எழுத்து. இந்த மா என்ற எழுத்தை பார்க்கும்போது இது பாருங்கள் எல்லாத்துலேயும் எம் தான் வரும். எம்ஏ, எம்ஐ, எம்இஇ, எம்யூ, எம்ஓஓ, எம்ஏ, சரியா, மாமா, மிமி, மும்மு, மெமே, ஒன்றொன்றுத்துக்கும் பின்னாடி அந்த உயிரெழுத்துக்கள் ஓவல் லெட்டர்ஸ் சேர்ந்துருக்குது. ம்ன்றதுக்கு வெறும் எம் வருது. ஓகே, வார்த்தைகளை பார்ப்போம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், மல்லிகா, இதில் வந்து மாக்கு எம்ஏ பயன்படுகிறது. மாலா, அது நெடில் எழுத்தாக இருந்தாலும் அதுக்கு எம்ஏ தான் பயன்படுகிறது. ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டும். அடுத்தது மில்டன், இந்த மீ எம்ஐ. மீனா, இது நெடில் எழுத்து மீ, அதுக்கு வந்து எம் போட்டு 2 ஈ வருது. நெக்ஸ்ட் பாருங்கள் முரளி, இந்த மூன்றதுக்கு எம்யூ. மூர்த்தி எம்ஓஓ. மேர்லின் மே எம்இ வருது. அடுத்தது மேனகா, மேன்றதுக்கு எம்இ வருது. ஓகேவா? மைத்திலி, மைன்றது எம்ஏஐயா வருது. அடுத்தது மோகன் எம்ஓ. நெக்ஸ்ட்டு மௌலி, இந்த மவுன்றதுக்கு எம்ஏயு அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? அடுத்தது அம்பிகா, அம்பிகான்றதில் வந்து நம்ம இம்முன்ற எழுத்து, அது இங்கே என்னவா வருது, எம்மா வருது. ஓகேவா? இந்த காணொளி நமக்கு இவ்வளோ தான். சரியா? இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன், நன்றியை தெரிவிக்கிறேன். இதை ஷேர் செய்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. லைக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.